ஹாய் சாம்பியன்ஸ், நாளைக்கு பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. நீங்க எலெக்ஷன் பூத்ல பண்ணிடவே கூடாத 5 மிஸ்டேக்ஸ் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா, நீங்க ஓட்டு போடும் போது அது போட்டோ எடுக்கிறதோ இல்ல வீடியோ எடுக்கிறதோ அதை பண்ணிடாதீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த எலெக்ஷன் பூத் பக்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க கேம்பெயின் பண்ணவே கூடாது. அதாவது ஓட்டு போடுற பீப்புளை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க, எங்க இதுக்கு ஓட்டு போடுங்க, எங்க சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு அந்த பூத்துக்குள்ள அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணிடவே கூடாது. அதுக்கு முன்னாடியும் நீங்க அது பண்ணிடவே கூடாது. மூணாவது பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் பூத் பக்கத்துல பாத்தீங்கன்னா அன்னெசரியா கிரௌட் சேரவே கூடாது. ஒரு 5 பேர்ல இருந்து 10 பேர் அங்க சேர்ந்தாலுமே பெரிய லெவலுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ எலெக்ஷன் பூத் பக்கத்துல பின் டிராப் சைலண்டோட அந்த ஒரு அட்மாஸ்பியரை கொண்டு வர பாருங்க, யாராவது அரசியல்ல இருந்தீங்கன்னா. நாலாவது பாத்தீங்கன்னா, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கறத சொல்லவும் கூடாது, மற்றவங்க கிட்ட நீங்க அதை கேட்கவும் கூடாது. அஞ்சாவது பாத்தீங்கன்னா, விளையாட்டுக்கு கூட அந்த ஓட்டு பட்டனை நானே பிரஸ் பண்ணி என் தலைவனுக்கு நான் இவ்வளவு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி பட்டனுக்கு அழுத்திக்கிட்டே இருக்க கூடாது. எங்கேயாவது இஎம்சி மிஷின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உங்க மேல கேஸ் போடுவாங்க. நான் சொன்ன இந்த 5மே நீங்க பண்ணீங்க, இல்லை இந்த 5ல ஏதாவது 1 பண்ணீங்கனாலும் உங்க மேல சிவியரா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நாளைக்கு கண்டிப்பா தவிர்த்துருங்க. இது தெரியாம ஓட்டு போட போற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஓட்டு போடுறது. இப்ப என்கிட்ட பூத் ஸ்லிப் இல்ல, ஆனா அதை எப்படி நான் வாங்குறதுன்னு தெரியல. நான் வாங்கின பூத் ஸ்லிப்பை தொலைச்சிட்டேன், இல்ல எனக்கு அங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு இருந்தீங்கன்னா, எப்படி ஸ்லிப்பா ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கறதையும், மூணாவது கள்ள ஓட்டு போட்டா உங்க ஓட்டை எப்படி திரும்ப பெறலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க கேட்கலாம், என்னடா இது உங்க சேனலுக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு. பட் நாளைக்கு நடக்க போறது ஒரு முக்கியமான தேர்தல், ஒரு முக்கியமான நாள். நம்மளோட 5 வருஷ தலையில ஒருத்தர் கையில போறோம். ஸோ அந்த ஒரு நாளுக்காக நான் அவேர்னஸ் பண்ணாம இங்க இருப்பேன். இது என்னுடைய ஜனநாயக தலைமை. ஸோ கண்டிப்பா அதுக்காக மட்டுமே நான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதுல நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன், எந்த கட்சிக்கும் ஆதரவும் பேச மாட்டேன். இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஓட்டு போடுங்க, அது போதும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஓட்டு போடுறது எப்படின்னு பார்க்கலாம். உங்களோட பேரு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். இதை எப்படி பார்க்கணும்னா, www.eci.government.in இந்த வெப்சைட்லயும் போய் செக் பண்ணலாம். இல்ல மொபைல்லையும் பிளே ஸ்டோர்ல இசிஐ ஆப்பை டவுன்லோட் பண்ணி இசிஐ ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல சர்ச்ல உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை போட்டீங்கன்னா நீங்க லிஸ்ட்ல இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது காட்டிடும். சோ அப்படி உங்க பேர் அந்த லிஸ்ட்ல இருந்தா நீங்க தாராளமா ஓட்டு போடலாம். ரெண்டாவது, நீங்க ஓட்டு போடுற கேண்டிடேட் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வருவாரு. உங்க தெருவுல என்ன பிரச்சனைனாலும் வந்து பாப்பாரு, உள்ள உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் வந்து பாப்பாரு, வந்து குரல் கொண்டுவாரு. என்னால அவர்கிட்ட ஈஸியா போய் குறைகளை சொல்ல முடியும். அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டை பார்த்து அவருக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறதுக்கு இந்த 3 ஐடி எடுத்துட்டு போயிருங்க. ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த 3 ஐடி எடுத்துட்டு போயிருங்க. ஓட்டர் ஐடி இல்லாமலும் ஓட்டு போடலாம். அதுக்கு கவர்மெண்ட் வெரிஃபை பண்ண பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் நீங்க ஓட்டு போடலாம். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட போலிங் பூத்துல உங்க ஐடியை வெரிஃபை பண்ணி இவிஎம் மிஷின்ல உங்க கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுங்க. நீங்க அந்த பூத்துக்குள்ள என்டர் ஆகும் போது பாத்தீங்கன்னா 3 யூனிட் வச்சிருப்பாங்க. 1 கண்ட்ரோல் யூனிட், இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரி கிட்ட இருக்கும். 2வது பேலட் யூனிட், அதுலதான் நீங்க ஓட்டு போடுற அந்த பட்டன் இருக்கும். 3வது பாத்தீங்கன்னா விவிபேட். அதாவது இது எப்படி செட் ஆகும்னா, முதல்ல கண்ட்ரோல் யூனிட், தேர்தல் அதிகாரி ஒரு பட்டன் அழுத்துவாரு. அப்ப அந்த சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்ககிட்ட அந்த பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேலட் யூனிட், அந்த பேலட் யூனிட்ல லைட் எரியும். அதுல நீங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ அவர் பேரும் அந்த சின்னத்தை வெரிஃபை பண்ணி அவருக்கு நேரம் நீங்க இந்த பட்டன் அழுத்தினோடனே ஒரு கிளிக் சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்த உடனே உங்க பக்கத்துல இருக்கிற விவிபேட்ல நீங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கறது காட்டும். அந்த விவிபேட்ல நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அது வெறும் 7 செகண்ட்ஸ்க்கு காட்டும். நீங்க கரெக்டா ஓட்டு போட்டுட்டீங்களா இல்லையான்னு பாத்துக்கோங்க. தெரியாமையாவது மாற்றி போட்டுட்டீங்கன்னா மறுபடியும் ஓட்டு திரும்பி போட முடியாது. ஸோ ஒரு தடவைக்கு 100 தடவை இல்ல 1000 தடவை யோசிச்சுட்டு அந்த பட்டனை அழுத்துங்க. ஸோ இப்படிதான் ஓட்டு போடணும். இப்போ உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு, பட் பூத் ஸ்லிப் இல்ல, நீங்க கேட்டாலும் அதை தர மாட்டேங்கிறாங்க, இல்ல நீங்க அதை வாங்கி வச்சுட்டு எங்கேயோ தொலைச்சிட்டீங்க, இல்ல அது உங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா,
உங்ககிட்ட மொபைல் ஆர் லேப்டாப் இருந்ததுன்னா அதுக்கும் போயிருங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி www.eci.government.in இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சர்ச் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரல் ரோல், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் லாங்குவேஜ் கொடுத்துருங்க. இப்போ நான் தமிழ்னால தமிழ் கொடுத்துருக்கேன். இங்கே என்னோட ஐடி, இது வந்து ஒவ்வொரு ஓட்டர் ஐடியிலையுமே இந்த நம்பர் இருக்கும், அந்த நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட பூத் ஸ்லிப் இங்கே ரெடி ஆயிரும். இப்போ இது நீங்கள் எப்படி பிரிண்ட் கொடுக்கலான்னா, இங்கே கார்னர் தள்ளிட்டு வியூ டீட்டெயில்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பூத் ஸ்லிப் ரெடி. இங்கே நீங்கள் வந்து இந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்படிதான் பூத் ஸ்லிப் எடுக்க முடியும். இப்போ உங்க ஓட்டு கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க, என்ன பண்றது? செக்ஷன் 49B இந்தியன் எலெக்ஷன் லா, தேர்தல் ஆணைய விதிகளின் கீழ் உங்களுக்கு ஒரு ஓட்டு கொடுக்கும். உண்மையிலே உங்க ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்காங்கன்னா 17B அப்படிங்கிற வாக்குப்படிவத்தை கொடுத்து உங்களோட ஓட்டை நீங்க மறுபடியும் போட்டுக்கலாம். நம்ம ஓட்டு போடும்போது ஏன் நம்ம கையில மை வைக்கிறாங்க தெரியுமா? அந்த மை உங்க கையில 7ல இருந்து 10 நாள் மட்டும் உங்க கையிலேயே தான் இருக்கும். ஏன்னா அதுல யூஸ் பண்ற அந்த லிக்விட் பாத்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட். ஸோ இதனால பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க தேய்ச்சி குளிச்சாலும் அந்த மை அழியவே அழியாது. இது ஏன் இப்படி பண்றாங்கன்னா, ஒரு டைம் ஓட்டு போடுறது கள்ள ஓட்டு தடுக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க. ஏன்னா ஒரு டைம் ஓட்டு போட்டவங்களே நிறைய டைம் வந்து ஓட்டு போடலாம் அப்படிங்கிற சில மைண்ட் செட் இருக்கிற கிட்ட இந்த மைக் தடவுனால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் வீட்டுல சுத்தமா உட்கார்றதுக்கு போய் ஓட்டை போட்டு வந்துருங்க. யாருன்னா ஓட்டெல்லாம் போட்டுட்டு இருப்பான், ஒரு ஓட்டுனால ஏதாவது மாற போதா அப்படின்னு என்னைக்குமே நினைச்சிடாதீங்க. உங்களோட ஒவ்வொருத்தவங்களோட ஓட்டுமே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் ஆகுது. 5 வருஷம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பவர், பட் நாளைக்கு அந்த ஒரே ஒரு நாள் தான் நம்ம கைக்கு பவர் இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. இது நம்மளோட ஜனநாயக கடமை. கண்டிப்பா எல்லாரும் பண்ணிடுங்க. ப்ளீஸ் ஓட்டு போடுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கட்சிக்கு போடுங்க அந்த கட்சிக்கு போடுங்க நான் சொல்ல கிடையாது. தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க.